தனனதீம் 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 தனனதிரனா. வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு புஸ்தகத்தை வாசிக்க போறோம். நான் வாசிக்க நீங்க கேட்க போறீங்க. எத்தனையோ புஸ்தகங்கள் வாசித்திருந்தாலும் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும், வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் எனக்கு கொடுத்த இந்த புஸ்தகத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த புஸ்தகத்துல மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அதிகாரமாக நாம் வாசிக்க கேட்கலாம். சார்ல்ஸ் கேப்ஸ் என்கிற தேவ மனிதரால நாவு ஓர் உருவாக்கும் சக்தி என்கிற இந்த புஸ்தகத்தை தான் நான் வாசிக்க நீங்க கேட்க போறீங்க. இந்த புஸ்தகம் 1976ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி, வாங்க புஸ்தகத்துக்குள்ள போகலாம். முதலாவது அதிகாரம் வார்த்தைகள் என்கிற தலைப்பின் கீழே இருக்கிறது. வார்த்தைகள். உம்முடைய இருதயத்தில் கருவாகி நாவால் உருப்பெற்று வாயால் பேசப்படும் தேவனுடைய வார்த்தையானது உம்மிலுள்ள தேவனுடைய திறனை வெளியாக்கும் ஆவிக்குரிய ஓர் பெரும் சக்தியாகி இருக்கிறது. ஆகவேதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல் கூறுகிறார். பவுலின் இருதயம், அதாவது ஆவி, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டது. இவ்வாறு அவரை சொல்ல வைத்தது பவுலின் திறமையல்ல, ஆனால் வசனத்தால் அவருக்குள் உருவாக்கப்பட்ட தேவனுடைய திறமையாகும். இதய திரட்சியினின்று அவரது வாய் பேசிற்று. எங்களால் முடியும் என்று சொல்பவர்களும் எங்களால் முடியாது என்று சொல்லுபவர்களும் ஆகிய இரு சாராரும் சரியே. சராசரங்கள் அனைத்திலும் வார்த்தைகள்தான் மிகவும் சக்தி வாய்ந்தவை. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். நாம் நமது வார்த்தைகளை அதிக வன்மையுடன் பயன்படுத்தி பழகிக்கொள்ள வேண்டும். நீ பேசும் வார்த்தை ஒன்று உன்னை உயர்த்தும் அல்லது அடிமையாக்கும். இன்று அநேக கிறிஸ்தவ மக்கள் தங்களது சொந்த வார்த்தைகளால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தங்களது வாயின் ஜெபத்தால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றனர். இப்பொழுதோ அல்லது எப்பொழுதோ நாமே அதை செய்திருக்கிறோம். நம்மை தோல்வியுறச் செய்த அதே வார்த்தைகளை உருவாக்கும்படி நமது நாவை நாம் பயன்படுத்தினோம். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக கூட நாம் ஜெபித்திருக்கிறோம். தோல்வியை கூறி ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டோம். பிரச்சனைகளை கூறி ஜெபித்து அதை பெரிதாக்கி கொண்டோம். ஜெபமும் தன் தன் ஜாதியின்படியே தான் பிறப்பிக்கும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று மார்க் 11:24 வசனம் சொல்லுகிறது. இயேசுவானவர் ஆவிக்குரிய விதியை பற்றி பெரிய உண்மையொன்றை ஏற்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையானது ஆவிக்குரிய ஓர் விதியாகும். அது மற்ற இயற்கை விதிகளைப் போலவே கிரியை செய்கிறது. இயற்கை விதிகளை எவ்வாறு கையாள வேண்டுமென்று நாம் படிக்கிறோம். மின்சாரத்தை இயங்கச் செய்யும் இயற்கை விதியோடு எவ்வாறு நடக்க வேண்டுமென்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த விதிக்கு கீழ்ப்படிந்து நாம் அதை கையாண்டால் அது நமக்கு நன்மை செய்யும். ஆனால் நாம் தொடர்ந்து அந்த விதியை மீறினால் அதிக உபத்திரவங்களுக்கு உள்ளாவோம். மின்சக்தியின் விதிகளை கையாளும் பொழுது அந்த சக்தியால் ஒளியேற்றுகிறோம், வெப்பம் உண்டாக்குகிறோம், உணவை சமைக்கிறோம், உடைகளை துவைக்கிறோம். இருப்பினும் அதனால் நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. அந்த மின் விதிகளை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தும் போது நமக்கு அதிக பயன் உள்ளதாய் இருக்கிறது. ஆனால் அதே சக்தி விதிகளை மீறும் போது நம்மை எரித்து கொன்று அழிக்கவும் செய்கிறது. இதை போன்றுதான் உமது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் இருக்கின்றன.
அவைகளை அடக்கி தேவ வசனமாகிய ஆவிக்குரிய விதிக்கு கட்டுப்படுத்தினால் உம்மை வாழச் செய்யும். ஆவிக்குரிய பிரமாணத்தால் ஆளப்பட்ட வார்த்தைகள் உமது நன்மைக்காக கிரியை செய்யக்கூடிய ஆன்மீக வல்லமையாக மாறும். வீணான வார்த்தைகள் உமக்கு விரோதமாக வேலை செய்யும். ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இயற்கை உலகம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகின்ற மனிதனால் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஜெபிக்கும் வார்த்தைகள் கூட ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சரியாக சொல்லப்பட வேண்டும். நாம் அடிக்கடி, ஆண்டவரே, நான் ஜெபம் செய்தேன், அதில் பயனில்லை, சாத்தான் என்னை தோற்கடித்து விட்டான் என்று ஜெபிக்கிறோம் அல்லவா? ஆனால் வசனம், நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசியுங்கள் என்று கூறுகிறது. நீ விரும்புவது தோல்வி அல்ல. ஆகவே அப்படி ஜெபிக்காதே, சொல்லாதே. இப்போது நீ ஜெயிப்பதற்கு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை எப்படி உனக்கு எதிராக வேலை செய்கிறது என்று பார். கர்த்தாவே, எனது பிரச்சனை வர வர மோசமாகிக் கொண்டே வருகிறது என்று நீ ஜெபித்தாய் அல்லவா? இப்போது இந்த ஜெபத்தை தேவனுடைய வார்த்தையுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவது, உனது பிரச்சனையைத்தான் ஜெபித்தாய், பதிலுக்காக அல்ல. நீ விரும்புகிறதை கேள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. நீ பதிலை வாஞ்சித்தாய். இரண்டாவது, சாத்தானின் திறமையில் உனக்குள்ள விசுவாசத்தை சொன்னாய். அதைவிட மோசம் என்னவென்றால், ஜெபத்தினால் பிரயோஜனம் இல்லை, நிலைமை மோசமாகின்றது என்று பிசாசின் வார்த்தைகளை உறுதியாக்கி விட்டாய். நீ தரிசித்து நடக்கிறாய், விசுவாசத்தினால் அல்ல. தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து விட்டாய். அறிவில்லாமையால் நீ இவ்வாறு செய்து விட்டாய். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் என்று ஓசையா 4:6 சொல்லுகிறது. அறிவின்மை மக்களை அழிவுக்குள்ளாக்கி தேவையற்ற இழப்பை அனுபவிக்க செய்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு விபத்தை கண்ணுற்றேன். ஒரு வாகனம் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஓடி ஒரு மின்சார கம்பத்தில் மோதிற்று. அதனால் மின்சார கம்பி ஒன்று அறுந்து தரைக்கு 3 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அநேகர் தங்கள் கார்களை நிறுத்தி கீழே இறங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கம்பியில் மின்சாரம் பாயவில்லை என நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கம்பியில் 17,000 வோல்ட் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தது. நான் எனது காரில் இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்தேன். ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் காயமடைந்த ஒரு பெண்ணை தூக்கிக் கொண்டு ஆம்புலன்ஸ் வண்டிக்கு சென்றார்கள். அவர்கள் மின்சார கம்பிக்கடியில் தவழ்ந்து சென்றபோது ஒருவன் மின்சாரத்தால் தாக்கப்பட்டு அதே இடத்தில் இறந்து போனான். மற்றொருவன் படுகாயமடைந்தான். அவர்கள் மின்சாரத்துக்குரிய இயற்கை விதியை மீறினார்கள். தெரியாமல் தான் செய்தார்கள். இருப்பினும் அது உயிருக்கு ஆபத்தை விளைவித்தது. அறிவில்லாமல் செய்த செய்கை மின் சக்தியை நிறுத்த முடியவில்லை. அதே சக்திதான் அவனுக்கு உணவு சமைக்கவும், வீட்டை வெப்பப்படுத்தவும், துணி துவைக்கவும் உதவிற்று. அவனது வாழ்க்கையை இன்பமயமாக்க அது உபயோகப்பட்டது. அவனது தேவைகளை சந்திக்கவே அந்த மின்சக்தி இருக்கிறது. ஆனால் அந்த சக்திக்கான விதியை அவன் மீறின போது அவனையே அது அழித்து விட்டது. ஆவிக்குரிய விதி உமது நன்மைக்காகவே இருக்கிறது. அது உமக்கு தேவையான, நீ விரும்புகிற காரியங்களை உண்டாக்கும்படியாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு வேறுபட்டு பேசுவதும் ஜெபிப்பதும் மின்சார விதியை மீறும்போது ஏற்படும் நாச விளைவுகளைப் போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும். சத்திய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்காதபடியெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம். நாம் இயேசுவானவரிடம் ஜெபித்தோம், அது வேதத்திற்கு புறம்பானது. வார்த்தைகள் முக்கியமானவை. வார்த்தை உணர்வுடையவர்களாக வாழுங்கள். வார்த்தைகள் தங்களை போன்றவைகளை பிறப்பிக்கும், விதைகளை போன்றவை. தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிக்க கற்றுக்கொள். தேவ வார்த்தை அதை போன்றவற்றை பிறப்பிக்கும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்.
பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இயேசுவானவர், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்த உனக்குள்ள சட்டபூர்வமான உரிமையே ஜெபமாகும். அதன் மூலம் அதன் மூலம் தேவனை உன் பக்கமாக கொண்டு வரலாம். உனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ உனது சந்தோஷம் நிறைவாகும்படி ஜெபிக்கலாம். உன் இதயத்தில் நிலைத்திருக்கும் வார்த்தையே உனது வாயின் வார்த்தைகளில் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராய் இருப்பீர்கள். உமது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் போதும், உமது தேவைகள் சந்திக்கப்படும் போதும் பிதாவுக்கு மகிமை உண்டாவதை கவனியுங்கள். என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிறது மார்க் 11:24. உன்னில் நிலைத்திருக்கையில் உனது சந்தோஷம் நிறைவாயிருக்கும். நீ ஜெபிக்கும் போது விசுவாசி. விசுவாசம் ஜெபத்தை செயல்படச் செய்யும். விசுவாசமின்றி ஜெபம் செயல்படாது. ஜெபமின்றி விசுவாசம் செயல்படும். விசுவாசத்தை வெளியிடக்கூடிய ஏதுக்களில் ஜெபமும் ஒன்றாகும். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து ஜெபத்தில் விசுவாசத்தை வெளியிடும் போது நமக்கு வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை விளங்குவதை காணலாம். தேவனுடைய வார்த்தை அவர் பேசின நாளில் எத்தகைய வல்லமையுடையதாய் இருந்ததோ அதே வல்லமையுடன் இன்றும் விளங்குகிறது. அதில் கொஞ்சமும் குறையவில்லை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன நாளில் அந்த வார்த்தை எவ்வளவு ஆக்கும் சக்தியுடையதாய் இருந்ததோ அதே சக்தியுடையதாக இன்றும் இருக்கிறது. நீயும் தேவனுடைய வார்த்தைகளை அவரை போன்று சொல்ல அவை உனக்காக கிரியை நடப்பிக்கும் என்பதை நீ அறிய விரும்புகிறேன். ஆனால் அவைகள் உனது ஆவியில் உருவாக்கப்பட வேண்டும். உம்மில் ஒரு பங்காக வேண்டும். அவை உம்மில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். ஆரம்ப வார்த்தைகள் ஆதியாகமம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைக்க அவர் எதை பயன்படுத்தினார்? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறேன் என்று எபிரேயர் 11:3 கூறுகிறது. நீ பார்க்கும் பொருட்களால் உண்டாகவில்லை. பேசப்பட்ட வார்த்தைகளாவது விசுவாசத்தையாவது உனது சரீர கண்களால் காண முடியாது. தேவன் தமது வாயினால் சொன்ன வார்த்தைகள் இந்த சராசரங்கள் அனைத்தையும் உண்டாக்கி இயங்கச் செய்து இன்றும் நிலைத்திருக்கச் செய்திருக்கின்றன. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். அது உண்டாகி ஜலத்திலிருந்து நிலத்தை பிரித்தது. அது இன்று வரை பிரிந்தே இருக்கிறது. இன்றும் உலகமும் கோலங்களும் அவரது ஆணைக்கு தேவன் பேசின வார்த்தைகளுக்கு அடங்குகின்றன. தேவன் சொன்னது சொன்னதே. ஒருவேளை உண்டாகலாம், உண்டாகும் என்று நம்புகிறேன் என்று தேவன் சொல்லாமல் உண்டாக கடவது என்று தமது வாயின் வார்த்தைகளால் சொன்னார். பாதாளம் முழுவதும் நின்று அதை கவனித்தது. ஆதியாகமம் 1 தேவன் பூமியை உண்டாக்கினதற்கும் 2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்ததற்கும் இடையில் பல லட்சம் ஆண்டுகளாய் இருக்கும் என்று நான் உண்மையாகவே நம்புகிறேன். ஏனென்றால் ஒரு பூமியை ஏன் தேவன் ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாகவும் உண்டாக்க வேண்டும்? பாருங்கள், ஆரம்பத்தில் என்ன தவறு நடந்ததென்றால் சாத்தான் உள்ளே வந்து விட்டான்.
பூமியில் தேவனுடைய கிரியைகளை அழிக்க வந்து விட்டான். அதனால் பூமியில் அந்தகாரம் மூடி இருந்தது. அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த ஆக்கும் சக்திதான் உலகத்தில் வெளிச்சம் உண்டாக செய்து மற்ற படைப்புகளை எல்லாம் உண்டாக்கிற்று. ஆதியாகமம் 1:26 தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார் என்று வாசிக்கிறோம். பின்பு தேவன் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்து, நீ பூமியை ஆண்டு கொள் என்றார். அதற்கு பின்பு அந்த சர்ப்பம் தோட்டத்திற்குள் வந்தது. அந்த பாம்பு ஏவாளிடம், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் கூறியது. ஏவாள் தேவன் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்து ஆதாமுக்கு கொடுத்தாள். ஆதாம் கனியை புசித்து தனது அதிகாரத்தையும் உரிமையும் பிசாசுக்கும் கொடுத்து விட்டான். அதன் பின்பு சாத்தான் இந்த உலகத்தின் அதிகாரியானவன் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அந்த அதிகாரத்தை நமக்காக திரும்ப மீட்டார். தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவானவர் மாமிசமானார். வேதன் அதை எப்படி செய்தார் என்று ஆச்சரியப்படுகின்றீர்களா? இறையியல் வல்லுநர்கள் ஒரு கன்னி எவ்வாறு கர்ப்பவதியாக முடியும், அது முடியாத காரியம் என்று சொல்லுகிறார்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மொழிபெயர்ப்பில் தேவன் தாம் விளம்பிய எதுவும் நிறைவேற்றுவது கூடாத காரியம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எதை சொன்னாலும் அதை செய்து முடிப்பார். வேதாகமம் முழுவதிலும் தேவன் தான் முதலில் சொல்லாத எதையும் செய்யவில்லை என்பதை காணலாம். அவர் அதை சொன்னார், பின்பு அதை செய்தார். அதை செய்யும் வன்மை அவரது வார்த்தைகளில் இருந்தது. வேதாகமம் இவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் என்று நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 1:3. அவரது வார்த்தையின் வல்லமையினால் என்று சொல்லப்படாமல் அவரது வல்லமையுள்ள வார்த்தையினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் விரும்பிய வண்ணமே அவரது வல்லமையின் வார்த்தையினால் என்று சரியாக சொல்லி இருக்கிறார். அவரது வார்த்தையின் வல்லமை என்று அவர் சொல்லி இருந்தால் தேவனது வார்த்தையில் கொஞ்சம் வல்லமை இருக்கிறது என்று பொருள்படலாம். ஆனால் எல்லா வல்லமையும் அல்ல. வேறு விதமாக சொன்னால் அவரது வார்த்தையில்தான் அவரது வல்லமை இருக்கிறது. தேவன் தாம் விளம்பியதை செய்து முடிப்பது அவருக்கு முடியாததல்ல. தாம் செய்ய போகிறேன் என்று அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்வார். அதே ரகமான விசுவாசத்துடன் செயலாற்றும் திறமையுடன் தேவன் மனிதனை படைத்தார் என்று காணுகிறோம். உனது வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கட்டுப்படுத்து, அவைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி செய். இதுவே தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணம் ஆகும். நன்றி. இந்த நாளிலும் நாம் 1வது அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம். வரும் நாட்களிலே தொடர்ந்து மீதம் இருக்கிற 9 அதிகாரங்களை அடுத்த வீடியோல நம்ம கேட்கலாம். நன்றி, வணக்கம்.